போகலையா? தெரியல சிஸ்டர், சாப்பிடும்போது தான் தெரியும் சிஸ்டர். கோபிகா வாங்க வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு லைவ் பக்கம் வந்து. எப்படி இருக்கீங்க கோபிகா? கோபிகா நீங்கள் பையன் தானே? டானிக்கு கொடுத்தா குடிச்சிக்கோ. சுதா சுதா ஹாய் ஹாய் வணக்கம். வாங்க, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? முருகன் ப்ரோ, அன்பு பாசமான தங்கச்சிக்கு பாசத்துடன் இனி இரவு வணக்கம். லைட் போட்டு விட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பாப்பாக்கு கீரை கொடுங்க. கண்டிப்பாக ப்ரோ. லைக் 10 தெய்வமே. அண்ணி மன்னிப்போம், அண்ணி அதிக வேலை அண்ணி தெய்வமே. ஓகே சிஸ்டர். பாப்பா நிறைய கீரை கொடுக்கணும் ப்ரோ. எங்கே அவள் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறா ப்ரோ. கீரைலாம் என்னத்தை சாப்பிடுறா? சாம்பாரில் போட்டு ஸ்கூல் டைமில் கீரை சாம்பார் பருப்போடு போட்டு சேர்த்து கொடுப்பேன். உங்கள் நேம்? என்னோட நேம் பிரியா ப்ரோ. ரேஷ்மா தியாகராஜன் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? காலையிலிருந்து மாலை வரை நான் ஊர் சுற்றி விட்டு வீடு வந்தால் இப்போ ஃபோன் சுற்றுது. என்ன கொடுமை இது? நெட்வொர்க் கொடுமை. என்ன செய்ய? எப்போ சாப்பிட வரீங்க? மணி எத்தனை ப்ரோ? உங்ககிட்ட மணி கேட்ட சொல்லவே இல்லை. துர்கா சிஸ்டர் டின்னர் என்ன ஸ்பெஷல்? துர்கா சிஸ்டரும் பிரியாணி தான் நினைக்கிறேன். நைன் 10 ஆயிடுச்சா? நீங்கள் சாப்பிட போலையா? சாப்பிட போங்க ராஜு, கட் பண்ணிட்டு போங்க. அவர் அப்படி கட் பண்ணிட்டு போக மாட்டார். கட் பண்ணிட்டு போறீங்களா? நமக்கு சோறு தான் முக்கியம். உங்கள் பசங்க பேர் சொல்ல முடியுமாக்கா? சூப்பராக சொல்லலாமே. என்னோட பொண்ணு பேர் ஹாசினி, பையன் பேர் ரித்திக் பாண்டி. சிக்கன் பிரியாணி 65, தயிர் பச்சடி. என்ன சொன்னாருங்க பாரு. லைவ் முடிஞ்ச அப்புறம் போகிறேம்மா. எதுக்கு அதெல்லாம் தின்னுட்டு உட்காந்து போடுவாங்க, நம்ம ஏன் சாப்பிடாம உட்காந்து இருக்கணும்? பாசம் அப்படிதானே? சூப்பர் துர்கா சிஸ்டர். நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. எதுக்கு அக்கா உங்கள் பையன் பேர் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க? ஏதாவது ரீசன் இருக்கா? ஆமாம், ரீசன் இருக்குது. அதாவது எனக்கு வந்து மதுரை பாண்டி கோயிலில் நான் வேண்டிகிட்டு இருந்தேன், எனக்கு பையன் பிறந்தா நான் பாண்டிசாமி பேர் வைக்கிறேன்னு சொல்லி சொன்ன மாதிரி எனக்கு 2வது பையன் பிறந்தார். அதனால் நான் மதுரை பாண்டி கோயில் பேர் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ரித்திக் பாண்டின்னு வச்சுருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு பெண் குழந்தை இருக்கா, 2வது எனக்கு பையன் தான் பிறக்கணும்னு அந்த சாமிக்கு வேண்டிக்கிட்டேன். பையன் பிறந்தாரு, அதனால் நான் அந்த சாமி பேர் வச்சுருக்கேன் ரித்திக் பாண்டி.